ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா துன்பம் இன்பம் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வந்துட்டு தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் நல்ல நேசித்த உறவு, ரொம்ப ரொம்ப அன்பாக இருந்த உறவு, நம்மக்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்த உறவு திடீர்னு மௌனமாக அமைதியாக இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டமான சூழ்நிலை கடந்து வர்றது பெரிய பாடுன்னே சொல்லுவேன். உண்மைதானே? ஏன்னா நீங்கள் ரொம்ப அன்பை வச்சுருப்பீங்க, உயிராக அவங்கள நேசிச்சிருப்பீங்க, அவங்க உங்களை உயிராக நேசிச்சிருப்பாங்க, அன்பாக இருந்திருப்பாங்க. ஆனால் திடீர்னு பாருங்கள், உங்ககிட்ட எதுவுமே சொல்லாமல், உங்ககிட்ட பேசாமல் அமைதியாகவே இருப்பாங்க. இப்படி அமைதியாக இருக்கிற உறவுகளை நினச்சி உங்கள் நிம்மதியை இழந்துட்டுருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்கள் இப்படி நிம்மதியாக இழந்துட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு வீடியோ தாங்க. இப்படி மௌனமாக அமைதியாக இருக்கவங்க நினச்சி நிம்மதியாக இழந்துட்டு நீங்கள் ராத்திரி வேளையில் கண் கலங்கி போயிருப்பாங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் நல்லா கலன்னு சிரிச்சிட்ருப்பாங்க. அவங்கள சுற்றி ஒரு கூட்டமே இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் பாருங்கள், மனசுக்குள்ளே அழுதுட்ருப்பாங்க. ரீசன் என்ன? அவங்க நேசித்த உறவு அமைதியாக பேசாமல் இருக்கிறது தான். இப்படி ஒருத்தங்க உங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருந்துட்டு பேசாமல் இருக்கிறத நினச்சி நீங்கள் அந்த அமைதியை நினச்சி கன்ஃபியூஸ் ஆகுவாங்க, நிம்மதியை இழப்பாங்க, குழம்புவாங்க. அது என்ன குழப்பம் அப்படின்னா, நான் என்ன தப்பு பண்ணினேன், ஒருவேளை நான் தான் தப்பு பண்ணியிருப்பேனோ, அவங்களுக்கு பிடிக்காதது மாதிரி ஏதோ நடந்துடுச்சா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதனால் அவங்க பேசாமல் இருக்கிறாங்க, எதனால் விட்டுட்டு போனாங்க, இதெல்லாம் தெரியாமல் குழம்பி அதே யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் வெளியில் பாருங்கள், எனி டைம் சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் யாருமே இல்லாத நேரம் மனசுக்குள்ளே அழுறது, கண்ணை கலங்கி போய் கண்ணீர் வடிக்கிறது, நிம்மதி இழந்த நிலைமையில் இருப்பாங்க. உங்களை விட்டுட்டு போன உடனே உங்ககிட்டக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்மளை விட்டுட்டு எல்லாமே போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு தனிமை உணர்வு வாட்டும். உண்மைதானே? இப்படி தனிமை உணர்வு வாட்டும் போது நீங்கள் அழும்போது ஏதாவது ஒரு பிரயோஜனம் உண்டா? கண்டிப்பாக இல்லைங்க. ஏன்னா அவங்க எதுக்காக போனாங்க, ஏன் அமைதியாக இருக்காங்க, இந்த ரீசன் தெரியணும். ஒன்று மனக்காயங்கள், ஏதோ ஒரு மனக்காயத்தின் நிமித்தமாக போயிருக்கலாம். ஒரு உறவு உங்களை சுற்றி வருது, உங்கள் காலே சுற்றி வருது. நீங்கள் எவ்வளோதான் திட்டினாலும் பழையபடியும் நிற்குது. எவ்வளோதான் நீங்கள் அவங்க கால் பண்ணாலும் நீங்கள் அதை அட்டன் பண்ணாமல், ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்காம அலட்சியப்படுத்தினாலும் அந்த உறவு உங்களை விட்டுட்டு போகாது. ஆனால் அதே உறவு திடீர்னு சண்டை போடும். ஏன் நீ என்கிட்ட பேசலை, ஏன் நான் கால் பண்ணால் நீ எடுக்க மாட்டேங்கிறா, என் இடத்துல இன்னொருத்தங்க இருக்காங்களா அப்படின்லாம் சொல்லி அந்த உறவு ஒருத்தங்களை பார்த்து சண்டை போடுதுன்னா அது அந்த உறவுக்கிட்ட அது உயிராக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அட் த சேம் டைம் அதே உறவு திடீர்னு சைலண்ட் ஆகுதா? கண்டிப்பாக. அப்படின்னா உங்கள் ஆப்சன்ஸை அந்த மனசு ஏற்றுக்க தொடங்கிடுச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வேணும்னு சண்டை போட்டாங்களோ அவ்வளோக்கு அவ்வளவோ உங்களை விட்டுட்டு வெகு தூரமாக கடந்து போயிருப்பாங்க. இப்போ அவங்க போன பிறகு திருப்பி அகெயின் அதே பாசம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடி போனீங்கன்னா கண்டிப்பாக தொலைஞ்சது கிடைக்க கஷ்டங்க. ஒரு உறவு உங்ககிட்ட உண்மையாக நேசமாக அளவு கடந்த அன்பில் இருக்குன்னா அந்த உறவை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ண பிறகு நம்ம வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டவரை திருப்பி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர்னே சொல்லுவேன். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த உறவு ஏதாவது ஒரு உறவு உண்மையாகவே உங்களை நேசிச்சுட்டு இருந்துன்னா அதுக்கு மதிப்பு கொடுங்க, நேரத்தை ஒதுக்குங்க அப்படின்னே சொல்லுவேன். அதே போல் சிலவங்க வேணும்னே அவாய்ட் பண்ணிட்டு பேசாமல் போவாங்க. அதாவது நல்லா பாசமாக இருப்பாங்க, ரொம்ப அன்பாக இருந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நீ தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி எதுக்கு பேசாமல் போகிறாங்க அப்படிங்கிறதே தெரியாது. இதை நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிறது. ஒன்று புரிஞ்சுக்குங்க, அந்த உறவுகளுக்கு உங்களை கொண்டு ஏதோ ஒரு தேவை இருந்திருக்கலாம், அந்த தேவை முடிஞ்ச பிறகு போயிருக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இப்படி ஒரு உறவு உங்ககிட்ட தேவைக்காக பழகி உங்கள்கிட்ட பாசமாக இருந்துட்டு அகெயின் உங்களை விட்டுட்டு போயிருக்குன்னா அந்த உறவை நினச்சி நீங்கள் அழவே அழாதீங்க. அதுலேருந்து வெளியே வர பாருங்க, மூவ் ஆன் பண்ணிட்டு போகணும்.
எப்படி அப்படின்னா, அவங்க பழகி பேசியிருப்பாங்க. அந்த நினைவுகள் உங்ககிட்ட இருக்கும். உண்மைதானே? அந்த நினைவுகள் ஐயோ! அப்படின்னு திருப்பி திருப்பி ரிப்பீட் நீங்க அத யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா, கண்டிப்பா அத மறக்கவே முடியாது. அந்த நினைவுகளோட தான் நீங்க வாழணும். உங்க நிம்மதி கண்டிப்பா இழந்து போகும். உங்க நிம்மதிய கெடுக்கிற எந்த ஒரு நினைவும் உங்களுக்கு தேவையில்ல. இதுல வந்து ஃபுல்லா எனது முடிவெடுக்கணும். ஏன்னா, உங்கள உண்மையா நேசிக்காம தேவைக்காக பழகின உறவுகள், அந்த தேவைக்கான பழகின உறவுகள நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னா, உங்க வாழ்க்கை கெட்டுப் போகும். உண்மை. அதனால அந்த நினைவுகள்லேருந்து வெளிய வர பார்க்கணும். முதல்ல அவங்க உங்கள்ட்ட தேவைக்கு தான் பழகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா, அவங்க சம்பந்தமான எல்லா மெசேஜையும் எல்லாத்தையும் நீங்க டெலீட் பண்ணிடுங்க. நம்புறவரை பிளாக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த தேவைகளுக்காக வந்து பழகுனவங்க அந்த தேவைகள் நிறைவேறணும்னு உங்களை விட்டுட்டு வெளியே போயிருப்பாங்க. பழையபடியும் ஏதாவது ஒரு தேவை உங்களை கொண்டு ஆகணும்னா திருப்பி அகைன் வருவாங்க. அதனால் ஒரு உறவு உங்கள்கிட்ட தேவைக்காக பழகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த நினைவுகள்லேருந்து வெளியே வரதான் பார்க்கணுங்க. எல்லாருக்கும் வாழ்க்கையிலையும் எல்லா மனிதர்களும் உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க. சில போலியான மனிதர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா முகமூடிய போட்டுட்டு நான் உண்மையாக பாசம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நடித்து ஏமாற்றுவாங்க. இப்படி நடித்து ஏமாத்தின உறவாக இருந்துன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்ககிட்ட கொஞ்சம் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வந்தாலே அலர்ட் ஆயிருங்கன்னு சொல்லுவேன். இவ்வளோ நாள் தெரியாமல் நீங்கள் பழகியிருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் எப்போவுமே ஒரு மனுஷன் வந்து நடிக்க முடியாது. உண்மை தானே? அப்போது என்னைக்காவது ஒரு நாள் அவங்க முகமூடியே கலந்து கீழே விழும். அந்த இயற்கை நமக்கு காட்சி தரும். உடனே நீங்கள் இவங்க நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் அடுத்த செகண்டே அவங்ககிட்ட மூவ் ஆன் பண்ணி வெளியே வர தான் பார்க்கணும். இல்லை நான் ரொம்ப அன்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கக்கிட்டே நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அன்பு போலியான அன்பாக தான் இருக்கும். உண்மையான அன்பாக இருக்கவே இருக்காது. அதனால் நடிக்கிற உறவுகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காம அதிலிருந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் என்ன அப்படின்னா, 2 பேர் இருக்காங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு வைங்களேன். ஒருத்தங்க கிட்ட ஒருத்தங்க ரொம்ப அன்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. இவங்களும் அன்பாக இருந்த மாதிரி காமிச்சிக்குவாங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியாமல் இன்னொரு பர்சன்ட்டையும் அவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, பழகிட்டு இருப்பாங்க. அப்போது அவங்க ஏமாற்றப்படுறாங்க. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அது தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போது ஐயோ இவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் ரொம்ப அன்பை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சி வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நிம்மதி வந்து இழந்து போகுங்க. அது உண்மை இல்லாத அன்பு. அந்த அன்பு நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல் அந்த நினைவுகள்லேருந்து நம்ம வெளியே வரணும்னா எப்போவுமே நம்மளை பிஸியாக வச்சுக்கணும். உங்களுக்குன்னு ஒரு தொழிலை உருவாக்கிக்கிங்க. அதில் முழு கவனத்தை செலுத்துங்க. கண்டிப்பாக அந்த நினைவுகள் கொஞ்சமாக மறக்கும். இன்னொன்று அந்த நினைவுகளை திருப்பி நினைக்காதீங்கன்னு சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு புக்ஸ் இருக்குது. அந்த புக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு பாடத்தையும் நம்ம ஒருக்கா படிக்கிறோம். படிச்சுட்டு திருப்பி ரிவிஷன் பண்ணாமல் இருந்தோன்னா கொஞ்ச நாளையில் மறந்து போகும். உண்மை தானே? அதே போல் தான் இதுவும். நீங்கள் அதை பற்றி யோசிக்காமல் உங்கள் கடமையில் முழு கவனத்தை செலுத்தும் போது கண்டிப்பாக இந்த நினைவுகள் வந்து உங்களை விட்டுட்டு வெளியே கடந்து போகும். நீங்கள் அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணி வந்துடலாம். ஒரு தடவை நீங்கள் பாதிக்கப்பட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அனுபவ பாடமாக இருக்கும். இந்த அனுபவ பாடம் மற்ற பாடங்கள் சொல்லி தரக்கூடிய புக்ஸை விட காலேஜ் ஸ்கூலை விட பயங்கர அளவு பாடத்தை நமக்கு வச்சு சொல்லி வந்துட்டு போயிடுங்க. அதனால் நடக்குது எல்லாமே நல்லதுக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நீங்கள் அதுலேருந்து வெளியே வாங்க. கண்டிப்பாக நீங்கள் வெளியே வந்த பிறகு உங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலங்கள் வந்து பிரைட்டாக தான் இருக்கும், நல்லதாகவே இருக்கும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, அவ்வளோ வேதனை அடைஞ்சிருப்பீங்க, அவ்வளோ பாரத்துக்குள்ளே நீங்கள் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக அந்த இயற்கைக்கு இதெல்லாம் தெரியும். அதனால் யார் உங்களை அவமதிச்சுட்டு, யார் மௌனமாக இருந்துட்டு, யார் நடிச்சுட்டு உங்கள்கிட்ட நல்லா நம்ப வச்சுட்டு உங்கள் புறமுதுக குத்துறாங்களோ அவங்களே நல்லா இருக்கும்போது தப்பே பண்ணாமல் அவங்க மீது உண்மையாக அன்பு வச்சுருக்க நீங்கள் கெட்டா போவீங்க.
இல்லை, கண்டிப்பாக நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. ஏமாத்துனவங்களே ரொம்ப நல்லா இருக்கும்போது ஏமாந்தவங்க கண்டிப்பாக நல்லா தாங்க இருப்பீங்க. அதனால் வேண்டான்னு போனவங்க போகட்டும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக நீ இல்லாமல் நான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாழணும். என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் அன்பு அவங்களுக்கு புரியும். அந்த நேரம் நீங்கள் அவங்க திருப்பி வந்தாங்கன்னா போலியான அன்பை வச்சவங்க கண்டிப்பாக சேர்த்துக்காதீங்கங்க. ஏன்னா அந்த போலியான அன்பு பழையபடியும் மாறிப்போக சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அந்த நினைவுகள்லேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா உங்களுக்குன்னு ஒரு தொழிலையோ இல்லைன்னா ஏதாவது ஒன்று உங்கள் மனசுக்கு பிடித்தமான ஒரு செயலில் முழு கவனத்தை செலுத்தும் போது கண்டிப்பாக அந்த நினைவுகள் உங்களுக்கு குட் பை சொல்லிட்டு போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பாய், see you.